ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புனிதா அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ மாமா வீட்டுக்கே வந்துட்டார். அதில் மணிகண்டன் பெருசாக ஏசினா, என்னன்னாலும் சரி புனிதாவுக்கு தான் எல்லா சொத்து நீ கொடுக்கணும், நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவங்க அம்மா இதுக்கப்புறம் இன்றைக்கி அழுதுகிட்டே இருக்காங்க. புனிதாவை போய் நான் பார்த்தா தான் அது சரியாகும், என் பிள்ளைகள்லாம் இந்த குடும்பம் நல்லா இருக்குன்னா அது புனிதாவால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி நேராக புனிதாவை போய் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் மாமா வந்தாருமா, இனிமேல் சொத்துக்கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் உயிரோடு இருக்கிறதுலையும் இந்த குடும்பத்துக்கு எதுவுமே ஆகாது, தம்பி சரி யாருக்குமே எதுவும் ஆகாது, நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் அம்மா சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா, நான் மாமாக்கிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு எந்த சொத்தும் வேண்டாங்கிறா. அதே மாதிரி அவள் அப்பா சொல்கிறா, சொத்துனால தான்மா பிரச்சனை வருது, நீ சொத்தை எழுதி கொடுத்துரு அப்படிங்கிறாரு. கபிலன் புனிதா சரி மாமா, எங்களுக்கு எந்த பைசாவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சொத்தை எல்லாமே மணிகண்டனுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, அதனால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ புனிதாவும் எந்த சொத்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அமுதாவோட பிளானே அவ்வளோ அப்படி தான். புனிதாவுக்கு 5 பைசா போகக்கூடாது, தன் அண்ணனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுனால அவளுக்கு 5 பைசா போகக்கூடாது, எல்லா சொத்தும் தனக்கும் பார்த்திங்கன்னா தனக்கே சேரணும் அப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. புனிதாவுக்கு கிடையாது அப்படின்னா அது 2 பங்கு தான், ஒன்று மணிகண்டனுக்கு சரவணனுக்கு 2 பேருக்கு தான் சேரும். அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் உண்மையிலே புனிதாவுக்கு 1 பைசா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அநியாயம். அப்போ 3 பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுதுன்னா பரவாயில்ல. அது கூட அனிதாவுக்கு பிடிக்கல. எல்லாமே புனிதா கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் வச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து. அப்போ அவளுக்கு வேண்டாம் அப்படின்னா அது 3 பங்கு போய் சொல்லணும். அது கூட பார்த்திங்கன்னா அமுதாவுக்கு மனசில் எல்லா சொத்தும் தனக்கே தான் சேரணும் அப்படின்னு நினைக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து பூங்கொடி அப்படிங்கிற சீரியல் பற்றி பார்ப்போம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். பூங்கொடி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ அந்த சீரியலில் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அவள் அப்பா வேணும்னே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அவர் நாத்தனார் கல்யாணம் பண்ண அண்ணனை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு பூங்கொடி சபதம் போடுறாங்க. அதனால் ஏதாவது ஒரு பொய்ப்பழியை போட்டு நம்ம உள்ளே தள்ளிடுவோம்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பழியை போட்டு அவளை ஜெயிலுக்குள்ளே வச்சாங்க. இதனால் சரவணன் அப்பாட சொல்கிறாங்க, அவள் உள்ளே போகிறத நீ பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷன் வருது. பூங்கொடி ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் செய்யலை, எப்படியாவது வெளியில் விடுங்கிறாங்க. அவள் அப்பா அவளை உள்ளே பணத்தை கொடுக்குறாரு. பணத்தை கொடுத்து அவளை அடிச்சிருங்க, நான் இங்கே வெளியில் பையனுக்கு அவள் வெளியில் இங்கே உள்ளே வெளியில் இருந்தால் தானே அவள் படப்படுத்துவா. இப்போ நான் கல்யாணத்தை பண்ண போகிறேன், இப்போ அவளால் என்ன தடுக்க முடியும், அவளும் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை மிகப்பெரிய அளவில் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. அதே சமயம் சரவணன் இவளுக்கு பதில் நான் உள்ளே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இப்போ எப்படி இவங்க கல்யாணத்தை நிறுத்துவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பூங்கொடி வெளியில் இருந்தால் தானே கல்யாணத்தை நிறுத்துவான்ட்டு அவள் அப்பா வேணும்னே உள்ளே போட்டார். இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. அதனால் கல்யாணத்தை நிறுத்த முடியுமா நிறுத்த முடியாதா அப்படின்னு தெரியல. இதே சமயம் சுருதி ஐயோ இருந்த அண்ணி தான் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அண்ணியும் தூக்கி ஜெயிலில் வேணுன்னே போட்டாங்க. இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது தெரியலையேன்னு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. பூங்கொடி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படி ஆனாலும் சரி என்னை உள்ளே போட்டால் அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தியே ஆயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ சரவணன் போய் கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்களா? இப்போ சுருதி ஆனால் சக்தியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சுருதியை கல்யாணம் பண்ண இஷ்டம் இல்லை. அவனும் ஏமாற்ற தான் செஞ்சுருக்கான். அவனும் நல்லவன் கிடையாது. அப்பா மதியம் அவனும் நல்லவன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மோசமானவனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்னு தெரியல. ஆனால் பார்த்திங்கன்னா சுருதி உண்மையே காதலிக்கிறாங்க. இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. சுருதி சக்தியும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ இந்த சீரியல் ஏறக்குறைய முடிவுக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா மாமாவும் வந்தாச்சு, சொத்தை எழுதி கொடுக்க போகிறாங்க. அடுத்து சுருதி சக்தி சேருவாங்க. சீக்கிரமாகவே இந்த சீரியல் முடிய போகுது. இந்த சீரியல் எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சரி புனிதாவுக்கு சப்போர்ட்டாகவே இல்லை. பாவம் புனிதாவை அவ்வளோ படாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.